வழுக்க மண்டை கூட சேர்ந்து சேர்ந்து நம்ம மண்டையும் மேல் மண்டை ஏறிக்கிட்டே போகுது. எனக்கு இந்த அங்கங்கே லேசாக வழுக்க விழுக ஆரம்பிச்சிருச்சு. எதில் போய் முடிய போதோ தெரில. இந்த குதிரை மூஞ்சி மாதிரியே ஏன் மூஞ்சி ஒரு கழுத மூஞ்சியாக மாறும்னு நினைக்கிறேன். சரி வாங்க விஷயத்துக்கு வர்றேன். அதாவது ஒரு பிள்ளையில் 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இந்த பயலை வீட்டுக்கு வந்தப்போவே நான் சொன்னேன், ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டுப்பா, அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி விடு. சும்மா வீட்டுக்குள்ளேயே 24 மணி நேரமும் அடகோழி மாதிரியே அடைக்க விடாத. விட்டால் அவங்களுக்கு எதுவுமே விளையாது. நாளைக்கு காலேஜ் போகிற பையன் ஓடி ஆடி எங்கேயாவது போகணும் வரணும், இப்படியே படுக்க போடாதப்பான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நல்லா 4 மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு விடிய 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 கேம் ஆடுறேன். காலையில் எந்திரிச்சா மணி இப்போ 10 மணி, இப்போ வரைக்கும் எந்திரிக்கலை. நான் ஒரு குளிச்சுட்டு அங்கனக்குள்ளே நின்று ட்ரெஸ்ஸு மாற்றுவேன், இல்லை பனியன் சட்டியை போடுவேன், இல்லை ட்ராக் பேண்ட்டு போடுவேன், இல்லை ஏதாவது மாற்றிட்டு வீடியோ போடுறதுக்கு கிளம்பணும். குளிச்சுட்டு இவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இப்படியே பார்க்குறானான்னு யாருக்கு தெரியும்? சரி போடா எந்திரிச்சு அந்த ரூம்லையாவது போய் படுறானா. வாஷிங் மிஷின் ரூமுக்கும் போக மாட்டேங்கிறான், இங்கேயே படுத்துக்கிறேன். தூங்கிக்கிட்டே பேமே பேமே கம்முன்றுமா அமைதியாருமா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பிள்ளையில் வளர்க்குறதுன்னு ஒரு முறை இருக்குது. ஒன்று வளர்க்க தெரிஞ்சால் வள, இல்லையா என் பொறுப்பில் ஒப்பட. என் பிள்ளைகளெல்லாம் நான் எப்படி வளர்த்துருக்கேன். அழகாக இந்த ஒருத்தன் பாரு பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டேன். இன்னும் ஒருத்தன் இந்த ஒரு மாதமாக வாயில் 6 மாதமாக விழுந்து வேலைக்கு போகாமல் இருந்தேன், அப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என் குடும்பத்தை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். உன் பிள்ளைகளை வளர்க்குற லட்சணம் ஒன்றும் சரியில்லை. ஒன்று ஹாஸ்டலில் போய் விடுறேங்கிறான். இப்போயும் சொல்கிறேன், ஹாஸ்டலுக்கு போனால் பிள்ளைய கெட்டு போயிடும். +2 வரைக்கும் அவன் படிக்கிற படிப்பு வேறு. +2 முடிச்சுட்டு ஹாஸ்டலில் போய் போட்டானா நீ அவன் தேவையில்லாமல் அவன் வாழ்க்கையை கெடுத்து அவன் லவ் அது இதுன்னு போய் லௌதீக வாழ்க்கையில் போயிடுவேன். அப்புறம் காதோல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில். சொன்னால் புரிஞ்சுக்க. நான் சொல்கிறத ஒரு பெரிய மனுஷனாக கூட வேணாம், உன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல அவனுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையா, ஒரு காடு பாதரா நான் சொன்னேன்னா அதை புரிஞ்சுக்கிறணும். இவ இஷ்டத்துக்கே ஆடுறா. இது எதில் போய் முடியுது போதும் தெரியலை. எப்படி இவ புருஷன் இன்றைக்கி குடிகாரனா, ஒரு டீ கிளாஸ் கழுவுறவனா, ஒரு எச்சு கிளாஸ் கழுவுறவனா, வீடு வாசல் இல்லாமல் தெருவா அலைகிறானோ, அதை மாதிரி நிலமை உன் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. உன் பிள்ளைகளை ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டுக்கிட்டு வா. சின்னவனை கூட்டிகிட்டு வா. மதுரைக்குள்ளேயே ஒரு இடத்துல போய் சேர்ப்போம். பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்குது, திருநகரில் இல்லாத ஸ்கூலா இல்லையா? அவனை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்க சொல்கிறியா? அதையும் நான் சேர்க்கறதுக்கு தயார் தான். நான் யார் விஷயத்துலையும் சொல்கிறேங்க, என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் நல்லது செய்ய தான் நினைப்பேனே தவிர அவங்கள நட்டாத்தில் விட்டுட்டு போகிற பழக்கமோ எங்கள் புத்தியோ எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி சுமி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு உடனே வந்துடுவாங்க. அப்படி உள்ளவன் எதுக்கடா உன் குடும்பத்தை நீ நடுத்தருவில் விட்டுட்டு கூத்தியாக கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கொக்கியை போடுவானுங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த நேரம் சுச்சுவேஷன் எனக்கு என் மகனுக்கு பெரியவனுக்கு கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருந்தேன். சரி 2 பையலுங்க இருக்காங்களே, நம்ம ஒரு ப்ளே பாயாக திரிவோன்னு சொல்லி நான் வானத்தில் பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறக்க நினச்சேன். எங்கிட்ட போய் கட்டப்பை கருப்பிக்கிட்ட போய் லாக் ஆகிட்டேன். அன்னைக்கு உள்ள சூழ்நிலை. இவகிட்டேருந்து இப்போ என்னால் ரிலீஸ் ஆகி வெளியே வர முடியலை. முக்கியமான காரணமே அதுதான். இப்போ நானே இப்போ என் குடும்பத்தோடு போய் சேரணும், என் குடும்பத்தோட வாழணும்னு நினச்சா கூட அதுக்கு வழிவகையை இவ விட மாட்டேங்கிறான். இவ ஒரு அட்டைப்பூச்சி, என்னை உறிஞ்சி குடிச்சே பழகினவ. நான் இல்லாட்டினா இவளுடைய பொழப்பு நாரி போயிடும். பழையபடி இவள் சிங்கப்பூருக்கு போவாளா, கத்தாருக்கு போவாளா, துபாய் போவாளான்னு சொல்ல முடியாது. இல்லை லோக்கல்லே ஏதாவது தொழில் பண்ணுவாளாங்கிறதும் சொல்ல முடியாது. தொழில்னா உடனே தப்பாக போயிடாதீங்க. ஏதாவது மீன் கடை, கருவாட்டு கடை, இட்லி கடை, ஹோட்டல் உடனே வந்துடுவா. அங்கேருந்து தொழில்னு என்னை எப்படி சொல்ல போச்சு அப்படின்பா. நான் சொன்னது அந்த தொழில் இல்லை. நீயா போய் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு கடை போட்டு ஒரு தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறதுக்கு கூட உன்னால் முடியாது. அதுக்கும் என்னையை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னேன். அந்த அர்த்தத்தில் சொன்னேன், தப்பாக புரிஞ்சுக்கிறாத. நான் ஏன் என் குடும்பத்தோட போகாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் இதுதான். என்னை விடாமல் பிடிச்சி வச்சுருக்கிறது தான். அதனால் என் குடும்பத்தை எப்படி பார்க்கணும். இந்த இப்போ கூட காலையில் ஃபோன் பண்ணி அந்த நேற்று கேட்டேன் பாருங்கள், 6 மணி லைவில். மீனை நீ சமைச்சு சாப்பிட்டுட்டு நீ தேவையில்லாமல் நல்லா இல்லைன்னு சொல்கிறியா, சமைக்கவே இல்லைன்னு பொய் சொல்கிறியான்னு சொன்ன உடனே ஒரு வீடியோ போட்டால் பற்றியில் போட்டு இந்த மீன் அப்படியே தான் இருக்குன்னொன்னே இந்த கிளம்பிட்டேன். போய் அந்த மீனை வாங்கிட்டு போய் மீன் கடைக்காரன்ட்டே போய் கொடுத்துட்டு காசு போடலை. நேற்று அவன் 1100 மீன் கொடுத்துருப்பான் போல். நான் எப்போயுமே தின்னு முடிச்சதுக்கப்புறம் தான் காசு போடுவேன். உடனே போட்டோம்னு வைங்களேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ரிட்டன் வாங்க முடியாது. அதனால் இறாலுக்கு மாத்திரம் காசை போட்டு விட்டு மீனை திருப்பி கொடுத்துட்றேப்பானே. என்னங்க பாய், உலகத்திலே யாரும் பண்ணாத அதிசயம் பண்ணுறீங்க. நேற்று வாங்கின மீனை இன்றைக்கி கொண்டு வர்றீங்க. அது நல்லா தானே கொடுத்தேன். புது பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி தூத்துக்குடியிலேருந்து நேரடியாக இறங்குச்சுங்கிறேன் அவன். இவன் சொல்கிறத நம்புறதா அவன் சொல்கிறத நம்புறதானே தெரியலை. இவளுக்கு ஒன்று பிடிக்கலன்னு வைங்களேன், உடனே அவதூறு பரப்பிடுவா. மீன் நல்லாவே இல்லை, அதை சமைக்கவே இல்லை,
அதுக்குள்ளே நல்லாவே இல்லை. ரெண்டு மீனை பொரிச்சு பார்த்தேன். நீ பொரிக்கிற லட்சணம் தான் எனக்கே தெரியுமே. அதில் மசாலாவையும் ஒழுங்காக போட மாட்டேன். ஒழுங்காக அதை பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இங்கிட்டு 2 பிரட்டிட்டு அதை எடுத்து தின்னு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு இருப்பேன். எங்களை மாதிரியா நீ பொரிப்ப? நேற்றெல்லாம் சூர்யா மீன் பொரிச்சிருந்தா உண்மையிலே இப்போ எச்சி ஊறுதுங்க வாயில். அப்படியே நெய்ய நிதளமான குழம்பு மீன் அப்படியே நல்லா பொரிச்சு அங்கிட்டு முருகலாம். பொன்முருகல் கூட கிடையாது, நல்லா முருகலாக கடிச்சு தின்னா முறுக்கு மாதிரி நொறுக்குன்னு இருந்துச்சு. அப்படி மீனை பொரிச்சு வச்சு எங்களுக்கு கொடுத்து நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட வேணான்னு தான் இருந்தேன். அதுக்கு வந்துடுவாங்க. நேற்று தான் நீ என்னடா ஏதோ லெமன் சாதம் தான் சாப்பிட்டு படுக்க போகிறேன்டா, எப்படா மீன் தின்னேன்? அப்புறம் மீன் தின்னேன்ப, அப்புறம் சரக்கு அடித்தேன்ப, அப்புறம் கூத்தும் கும்மாளமாக இருந்தேன்ப. வாடா நீ சாயங்காலம் 6 மணியில் எவ்வளோ உன்னை நாங்கள் உங்கள் மூஞ்சியை பார்க்கும்போதே தெரிஞ்சோம். கண்ணு மேலேயும் கிளையும் போகும்போதே எனக்கு கணிச்சிட்டோம். நீ நேற்று சரக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருவீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் பொய் சொல்ல விரும்பலை. என் வாழ்க்கையில் உண்மையை மாத்திரம் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மீன் வந்து நல்ல மீன் தான். கெட்டுப்போச்சுன்னு சொல்லி அதை திருப்பி, ஏன்னா அவள் கேட்ட மீன் சீலா மீன், நெய் மீன் எல்லோரும் பாப்பா இந்த பெருசாக போடுவாங்களே ஸ்லைஸ், அந்த மீன் கேட்டால் நான் வாங்கி கொடுத்த மீன் விலை மீன். அதனால் வேணும்னே அதை சமைக்காமல் இப்போ ரிட்டன். இப்போ நான் நேராக வந்து சுமி வீட்டுக்கு தான் போகிறேன். இவளுக்கு ஏற்கனவே நேற்று வச்சு கொடுத்த இந்த சமையல் பண்ணதெல்லாம் இருக்குது. மீன் குழம்பு, பொரிச்ச மீன், நேற்று கொஞ்சம் மீதி மீனை கூட எடுத்து வச்சிட்டாலாம். இவ தான் குடும்பத்துக்கு உள்ளவ, லாயக்கானவ. ஏன் சொல்கிறேன்னா, அந்த மீனை வேறவங்களாக இருந்தால் ஒரே நாளில் தின்னு ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ சில விஷயங்களுக்கு பணம் தேவைப்படுது. சில விஷயங்களுக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு சேமிப்பு. இனிமேல் நாங்கள் வந்து அடிக்கடி இந்த தண்ணி அடிக்கிறது, அடிக்கடி வந்து இந்த மீன் 2 கிலோ 3 கிலோன்னு வாங்குறது, இதெல்லாம் நிப்பாட்டிட்டோம். ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்களுக்கு பணம் தேவைப்படுது, அதை சேமிக்கணும். அதனால் நேற்று வச்ச குழம்பு தான் இன்றைக்கும். காலையில் கூட அதலக்காய் வாங்க வேண்டதுக்கு அதெல்லாம் அதலக்காய் வேணாம், ஒரு உதலக்காய் வேணாம். நீ வாட்டுக்கு மூடிக்கிட்டு போயிட்டு உன் பொண்டாட்டியை பார்க்க போறீல, போயிட்டு அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடுங்க, வந்தா வா, இல்லைன்னா சாயங்காலம் 6 to 7 லைவை முடிச்சுட்டு கூட வான்னு சொல்லிட்டான். இவளும் ஒரு பக்கம் என்னை போட்டு படுத்துறா, அவளும் ஒரு பக்கம் படுத்துறா. அவளுக்கு அங்கே போனாலே என்னை பிடிக்கலை, இவளுக்கு நாங்கள் இருந்தாலே பிடிக்கலை. எதுவும் வேறு எதுவும் ராணாட்டார் எதுவும் தேடிட்டாளா, இல்லை கப்ளிங்ஸ் போடுறதுக்கும் டிக்கிலோன் ஆடுறதுக்கும் பிடிச்சிட்டாலான்னு தெரியலை. அடிக்கடி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி இப்போ என்னை பற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறான். முந்தியில் அப்படி சொல்ல மாட்டான். போனால் எப்போ வர்றேன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். ஆனால் இப்போலாம் எப்போ போவேங்கிறா. ஆக சரி ரைட்டு விடுங்க, நம்ம அவ்வளோதான் தலையிடக்கூடாது. இந்த சில்லற விஷயங்களெல்லாம் விடுங்க. மெயின் பாயிண்ட்டுக்கு இப்போ வர்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அந்த திலீபாங்கிறவனை வீட்டுக்குள்ளே வைக்க அவன் வந்து சோம்பேறி ஆகி அப்படியே சேது படத்தில் வருவேன் பார்த்தீங்களா, விக்ரம், எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ அறிவார்னு சங்கிலியை போட்டு படுக்க வச்சாமணி. ஒரு சங்கிலி தான் இல்லை, உண்மையிலே ஏர்வாடி பேஷண்ட் மாதிரியே இருக்காங்க. வந்ததுக்கு போய் ஒரு முடியை வெட்டுவோம். முடியை பார்த்தீங்கன்னா பூரா அந்த இதில் அது என்ன படம், ஜெய்கிந்து படத்தில் செந்தில் வருவான் பார்த்தீங்களா, ஏ தோஸ்தகி முள்ளமன்றி தலை மாதிரி வச்சுக்கிட்டு கவுண்டமணி கூட இப்படி தலையில் தேப்பார். என்னடா கையெல்லாம் அப்படி இது கீரிப்புள்ள தலையா அப்படிம்பார்ல, அந்த மாதிரி அவன் மண்டையை பார்த்தா பூரா நட்டுக்கிட்டு நிற்கிது. நட்டமை போய் நல்லா ஒரு முடியை வெட்டினோம். சரி பக்கத்தில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்த்து விட்டோம். நான்லாம் எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கும் போதுங்க, பெருமைக்கு சொல்லலைங்க, பக்கத்தில் அன்னை இந்திரா டியூஷன் சென்ட்ரு, அதுக்கு பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்ட்ரு, அதுக்கு பக்கத்தில் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் லோயர் ஹையர், தமிழ் லோயர் ஹையர் எல்லாமே நான் முடித்தவன். சர்டிஃபிகேட் காட்டவா, கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், சுமிக்கிட்ட இருக்குது. இங்கிலீஷு லோயரு ஹையரு அதில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹிந்தி மத்தியமாக பிராத்மிக்கு 2மே முடிச்சிருக்கேன். ராஷ்டிர பாஷா போகிறதுக்குள்ளே விட்டுட்டேன். அதை அப்படியே டீச்சர் ட்ரைனிங் போகணும் அப்படி இப்படின்னு போயிருச்சு. அதனால் படிப்பை வந்து நான் வேஸ்ட்டு பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா எதனாலும் கஷ்டப்பட்டுனாலும் அவர் தலையை அடமானம் வச்சாவது என்னை போய் படிக்க வச்சார். கம்ப்யூட்டர் கிளாஸு, ஹிந்தி, ஷார்ட் ஹேண்டு, அது போக வந்து டைப் ரைட்டிங் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. இது போக பார்ட் டைம் ஜாப் வேறு ஒர்க் பண்ணேன். நான் சொன்னேன்னா மீரா பிளாஸ்டிக், அங்கே போய் வேலை பார்த்தேன். அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கணும் பிள்ளைகளை. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக அந்த லைவாக 6 மணினா 6 மணி, இரவு 10 மணியா 10 மணினா 10 மணி லைவு, காலைல வீடியோவா 10 to 11க்குள்ளே வீடியோ, மத்தியான வீடியோவா 2 to 1:30 to 2க்குள்ளே வீடியோ. எல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு பையனுக்கு அவனை ஓடி ஆடி வேலை செய்ய விடணும். அவனுக்கு வந்து முதுகு வளையாமல் இப்படியே படுக்க போட்டே வளர்த்தேன்னா அவனோட எதிர்காலம் என்ன ஆகும்? இப்போவே இப்படி படுத்தான்னா நான் என்ன இருமா சொன்னேன், நீ அவனை காலேஜ் கூட சேர்க்காத, ஐடி ஃபீல்டுக்குள்ளே இறக்கி விடு, தொழில் பயிற்சி அது கற்றுக்கிட்டானா ஏதாவது வெளிநாட்டுக்கு போனால் கூட ஒரு வேலை வெட்டியை போய் பொழைச்சிக்கிருவேன். இவன் போய் காலேஜில் படித்து எழுத்து இன்னொன்று சொல்லவா, நேற்று கூட உங்கள் முன்னாலேலாம் அவள் 10 மணி லைவ்லையோ 9 மணி லைவ்லையோ அந்த பையனோடைய எழுத்தை காட்டுறான். திலீப்பா வந்து நல்லா படிக்கிறான்,
இந்த பாருங்கள் எழுத்து பூரா முத்து முத்தா முத்து முத்தா இருக்குன்னு சொல்லி காட்டினாலே ஒன்று சொல்லவ அவளே சொன்ன வார்த்தை, அதை திருப்பி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். கையெழுத்து நல்லா இருக்கிறவனுக்கு தலையெழுத்து நல்லா இருக்காதான், உண்மையாச்சுக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். அது 100க்கு 100 உண்மைண்டே. இவளை அழகாக எழுதுறானேம்மா, இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் சூர்யா கிட்ட. அவள் சொல்கிறா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டா. இப்போ தான் நம்ம 5 நிமிஷத்துக்கு முன்னால் சொன்னேன் கையெழுத்து நல்லா இருக்கிறவனுக்கு தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு. நீயே என்னமோ அவன் நல்லா வருவாங்கிற. அவன் நல்லா வர்றது வராததும் உன் கையில் தான் இருக்குது. நீ இனிமேல் இவ்வளவு நாள் வளர்த்ததெல்லாம் வேறு, இப்போ இனிமேல் வளர்க்க போகிறது தான் மெயின் பாயிண்ட்டு. ஏன்னா இது வந்து டீனேஜ், இதுக்கு முன்னால் உள்ள நிலைமை வேறு. இப்போ வந்து எதிரிகள் வந்து நிறையா உருவாயிட்டாங்க. நீ ஏதாவது ஒன்று பேசுனா அதை குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுனா அதில் குத்தம், உன் வாயவே துறக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அடிபட்ட பாம்புகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளை மேலே கொத்தாமல் விடாது, கண்ணு வச்சுருக்கும். அதனால் கவனமாக வளர்க்கணும்னா நீ ஒன்று அவனுக்கு இங்கே இந்த ஊர்லேயே இருக்க விடாது, வெளிநாட்டுக்கு அனுப்பிடு, இல்லை வெளி மாநிலத்துக்கு அனுப்பி அவன் எங்கேயே படிக்கிறான் எங்கே படிக்கிறானே தெரியாத அளவுக்கு அவனை மறைமுகமாக வள. அப்போ தான் அவன் சேஃபாக இருக்க முடியும்னு சொல்லிட்டேன். அதை ஏன் காதில் வாங்க மாட்டேங்கிறான். வேறு சரி அவன் அந்த செல்ஃபோனையே வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான். போய் ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ்க்காவது அதை அனுப்பி விடு, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டைப் ரைட்டிங் இதை மாதிரி ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக அனுப்பி விடுனா அதையும் காதில் வாங்க மாட்டேங்கிறான். எதையுமே காதில் வாங்காமல் நானும் புளியை வளர்த்தேன் புழுக்கையை வளர்த்தேங்கிற வளர்த்தான்னா இதெல்லாம் வளருமா? நாளைக்கு தருதலையாக போனால் யார் பொறுப்பு? நான் அவனை தலை மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறேன். இவன் என்னடானா அவனை தருதலையாக பார்க்கணும்னு நினைக்கிறான். இது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. நான் அட்வைஸும் கொடுத்துட்டேன். உங்கள் விழுதுகள், சூர்யாவின் விழுதுகளே, நீங்கள் தான் அவளுக்கு வாயை திறந்து ஒரு 4 அட்வைஸை கொடுங்க. எக்கா அவனை இப்படியே படுக்க போடாதக்கா, படுத்தே கிடப்பாக்கா, அப்புறம் வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி தாக்கா ஆயிரும், அவனை நல்ல ஒரு ஆக்டிவிட்டாக வளர்க்கா அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை பிடுங்க சொல்லுங்கள். இதில் இன்னொரு கூத்து தெரியுமா? செல்ஃபோனை அவனுக்குன்னு தனி நம்பர் வாங்கி கொடுக்கவான், விளங்கிடும் குடும்பம். இது இப்போ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கேன். தனியாக ஒரு நம்பர் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? முதல்ல அவங்க அப்பையும் பாலவிநாயகத்திட்ட பேசுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஊடால ஏதாவது மிஸ்டு கால், ஏன்னா இவன் நம்பர் எப்படியும் பப்ளிக்கில் தெரிஞ்சிடும். யாரோ என் மகனுக்கு பண்ண மாதிரியே இவனுக்கும் அப்படியே நூல் விட்டு தூது விட்டு வேறு மாதிரி ஏதோ ஒன்று பண்ண விட்டு இவனை தூக்கி ஏதோ ஒன்றில் உள்ளே போடுறதுக்கு பிளான் போட்டால் போடுவாங்களா போட மாட்டாங்களா? இந்த பயலுக்கு நம்பர் தேவையா? நான் கேட்குறேன், நம்பரை வாங்கி கொடு, பேன்சியாக வாங்கி கொடு, எனக்கு அவனுக்கு உடனே வாங்கு. நான் ஒன்று சொல்லவ, என் கண்ட்ரோலில் விட்டால் ஒன்று என் கண்ட்ரோலில் விடு, இல்லையா உன் கண்ட்ரோலில் போய் அவன் கெட்டு போனான்னா நாளைக்கு என்னையை கூப்பிட்டு அவன் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான்னு சொல்லி அங்கலாயாத. ஒரே வார்த்தை மரியாதையாக சொல்கிறத கேட்டுட்டு பிள்ளையை வளர்க்குற லட்சணத்தில் வள. தேவையில்லாமல் வளர்த்தா நானும் வளர்த்தேன் நெடுன்னு வளர்த்தா மாத்திரம் பத்தாது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி மூளையில் இருக்கணும், சரியா? அதை விட்டுவிட்டு வளர்ந்துக்கிட்டே போனேன். ஒன்று வளர்ந்தவனை கொண்டு போய் வாலிபால் பிளேயராக்கு, ஃபுட்பால் பிளேயராக்கு, இல்லை லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இதில் போய் இறக்கி விடு. களத்தில் அவனை இறக்கு, ஸ்போர்ட்ஸில் கொண்டுகிட்டு போ. அது மூலியமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஈஸியாக போயிடலாம். இன்றைக்கெலாம் உள்ள நிலைமைக்கு என் மையெல்லாம் கொஞ்சம் வளராமல் போயிட்டான். கொஞ்சம் வளர்ந்துருந்தான்னு வைங்களேன், அவனையெல்லாம் ஸ்போர்ட்ஸில் விட்டு ஒரு பிளேயர் ஆக்கி இந்நேரம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்துருப்பேன். இவன் தான் அதை தேவையில்லாமல் அவனை படுக்க போட்டே கெடுக்கிறான். இது யார் மேலே தப்பு? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். நல்லது சொல்லி அறிவுரை சொல்லி வளர்க்குற வளர்ப்பு தகப்பேன் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை? அவனை குப்பை கூலமாக ஆக்கி அவனை வீட்டிலேயே படுக்க போட்டு முடமாக்குற சூர்யா சொல்கிறது கரெக்டாக? பதிலை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். என் தங்கச்சிகளே, உங்கள் பொறுப்பில் விட்றேன். இன்றைக்கி நான் பேசுனது எதுவும் தப்பு இருக்கா? கரெக்டாக பேசியிருக்கேன். நான் கிளம்புறேன், சுமி வீட்டுக்கு போகிறேன். போய் இப்போ அங்கே என்ன மரியாதை கிடைக்க போகுதுங்கிறத கண்ணு முன்னால் காட்டுறேன். அவள் என்னென்ன ஆட்டி வச்சு என்னை கூத்து பார்க்க போகிறாளோ போனதுக்கப்புறம் தான் தெரியும். நேற்று வரைக்கும் வாங்க வாங்க சுடுகாட்டு பக்கம் 4-5 புணம் எரிஞ்சுக்கிட்டு போகுது வருது. நேற்று கூட இந்த நைட்டு அங்கே ஒரு புணம் போகுதான், கொட்டடிச்சிட்டு போகிறாங்க. அதை எடுத்து எனக்கு வீடியோ போட்டு அனுப்பி விட்ருக்காங்க. இவளையெல்லாம் எந்த லிஸ்ட்டில் போய் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியலை. இங்கே வருங்க, புணம் போனால் என்ன போயிட்டு போகுது, இதெல்லாமல் நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும். இங்கே வருங்க, புணம் போகுதான் வெடி வெடிச்சுக்கிட்டு. இதை ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கா. என்ன இதை வாய்ஸ் மெசேஜ் வேறு கொடுத்துருக்கா. இப்போ கூட ஒரு பணத்தை கொண்டு வர்றாங்க. என்னத்தை சொல்ல, பார்த்தீங்களா சத்தத்தை, பார்த்தீங்களா வெடிச்சத்தத்தை, பணக்கார போனோம் போல. புணத்தில் என்னடா பணக்கார போனோம் ஏழை போனோம்? பணக்கார போனோமாம்டா டேய். போனோம்னு ஆனதுக்கப்புறம் அதில் என்ன பணக்கார போனோம் ஏழை போனோம்? எவ்வளோ பெரிய பேர் இருந்தாலும் கடைசியில் பாடி எப்போ எடுப்பீங்கன்னு தாண்டா கேட்பாங்க. இவ என்னடா அறிவு கொழுந்தா இருக்கிறா. பணக்கார போனோமா போகிறது. ஐயோ ஐயோ, இதை நான் எங்கே போய் சொல்ல? இப்படி ஒரு கூமுட்டையை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. இது கூட நான் 23 வருஷம் குடும்பம் நடத்திட்டேன், 3 பிள்ளையும் பெற்றுட்டான்.
என்ன பண்ண எல்லாம் என் தலை எழுத்து பார்த்துக்கங்க. பணக்கார புணமாம்டா. கேட்டுக்கங்கடா கேட்டுக்கங்க. இப்படி தான் போகுது என் கதை. அங்கே போய் வச்சுக்கிறேன். அது எப்படிம்மா பணக்கார புணம் எப்படி இருக்கும், ஏழை புணம் எப்படி இருக்கும்னு சொல்லி அங்கே போய் பேசிக்கிறேன். ஓகேவா? பாய்.